அஞ்சு கலப்பையை ரொம்ப நாளாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. எந்த கீரில் ஓட்டுறதுட்டு ஆர்பி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். 15 கீர் பார்த்தோன்னா லோ ஹை மீடியம் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா மீடியமில் ரைட் சைடில் கீரு M1 ஃப்ரண்ட்டு ரிவர்ஸு ஃபஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து வச்சு விட போகிறோம். பின்னாடி பார்த்தோன்னா 5 கலப்பை 69 இன்ச்சு இல்லைங்க, 75 இன்ச்சு கலப்பை வேணால் தூக்கி காமிக்கிற பாருங்கள். பார் போட்ட மாதிரி இருக்கும் கலப்பை, அகலமாக இருக்கும் கலப்பை. கீரில் ஓட்டுறது நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. மீடியமில் 1 லோவில் 7 2 மட்டும் தான் கரெக்டாக போகும் வண்டி. வேறு எதில் போனாலும் வண்டி வேகமாக தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உக்காந்து நம்மளால் ஓட்ட முடியாது, உங்களுக்கு தெரியும். வண்டி என்ன ஷேக் ஆகுது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இருக்கே நிறைய பேர் கேட்டாங்க M2வில் போட்டால் வண்டி போவாதான்னு. அது போகுது, வீடியோவில் என்ன ஷேக் ஆகுது மட்டும் பாருங்கள். M2 தான் போகுது. நான் பட்டு வண்டி சவுண்டு மாறி போய் பார்த்தீங்களா, சைலன்சர்லேருந்து டீயை நான் வர ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆரம்பிச்சேன். இந்த குதிச்சா ஓட்டுற மனுஷனோட முதுகெலும்பு 10 வருஷத்தில் தேய வேண்டியது 2 வருஷம் 3 வருஷம் தேய்ச்சி அவ்வளோதான், வீட்டில் போய் படுத்துக்க வேண்டியதான். மோட்டார் ஃபீல்டை விட்டு போயிட வேண்டியதான். M1ல் வர உழவோட ஆழம் M1ல் பார்த்தீங்களா காரணம் இதெல்லாம் நம்ம M2 போட்டோம் வந்துட்டு காமிக்கிறது இருக்கு. இது ஆழமாக வருது பார்க்க. அதில் பார்த்தா பிள்ளை அப்படியே இருக்காங்க படையில். ரெண்டு M1க்கு M2க்கும் வித்தியாசம் என்னன்னு பார்க்குறீங்களா? இதே பார்த்து மெதுவாக போனால் வண்டியோட ஹெல்த்து நல்லா டெப்த்து நல்லா இருக்குது. வேகமாக போனால் வண்டி போகிற வேகத்தை நல்லா டெப்த்து நிற்கிறது, அதனால் டெப்த்து வராது. செம்மண்ணு காடான கூட பிரச்சனை இல்லை, இருக்கு எனக்கு அது பூமிக்குள்ள. எவ்வளோ பெரிய பூமியாக எப்படி வந்து பார்த்தீங்களா நீங்களே. மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சால் ஓட்டுது, இன்றைக்கி 2 சால் ஒரே நாளில் ஓட்டுருந்த கல்லி. யுவாடெக்லாம் 4 வீலில் 575ல் கலப்பையாக போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் ஓடிடும். இந்த கலப்பையோட பெனிஃபிட் என்ன, 75 இன்ச்சோட கலப்பையோட பெனிஃபிட் என்னன்னா செத்த எவ்வளோ காலம்
ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த கலப்பையில் 69 இன்ச்சு கலப்பையில் பார்த்தோன்னா ஒரு 10 முறை தூக்குறோம்னா இந்த கலப்பையில் ஒரு முறை தூக்குற மாதிரி இருக்கும். குட்டை ஒட்டியாக கூவையாக சேர்த்துற பழக்கம் இந்த கலப்பையில் இல்லை. பட் அந்த கலப்பை இந்த கலப்பை என்ன வித்தியாசம்னா அந்த கலப்பைக்கு 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் டீசலு அப்படி போகுதுன்னா இதுக்கு இன்னும் 6 லிட்டர் டீசல் சேர்ந்து போகுது 1 மணி நேரத்துக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். உணவு பார்த்தோன்னா கலப்பைக்கு தரமாக இருக்கும். பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மண் புழு பூரா இதுதான் நிறைய திங்குது. வீடியோவில் ஒருத்தர் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னார். அவர் என்ன கேட்டார்னா உங்களோட வண்டி ரேட்டு என்ன வரும் கேட்டார். வண்டி ரேட்டு பார்த்தோன்னா 30 ப்ரோ 4 வீல் டிரைவ் 10 சொல்லி 10 சொல்லி 9 சொல்லி எடுத்தது. உங்கள் ஊரில் என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதை கேட்டு எடுத்துவேன். எப்போ உழவு ஓட்டினாலும் வண்டி போன ஒரு கலப்பை போன படையிலே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், டெப்த்து கொஞ்சம் ஆழமாக போன மாதிரி இருக்கும். அதே போல் போன கோணியாக ஓட்டிருந்தா கூட அது ஸ்ட்ரைட் ஆயிரும். நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ வேகத்தில் வாங்க அஞ்சுகளை போய் ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள், எந்த கீரில் ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட வண்டி செஞ்சிங்கன்னா இப்படி சொல்லு கமெண்டில் மட்டும் கேட்குறீங்க, ஏதோ கேட்குறீங்க. பட் ஆனால் எனக்கு படிக்கிறது டைம் இல்லை, படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கான டைம் எதுவும் இல்லை. அதுக்காக போடுறதில்ல அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்து நோட் பண்ணிவிட்டு என்னென்ன டவுட் அது கேட்டுக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் டீசல் போகும். 4 வீல் ஆன் பண்ணோன்னா இன்னும் 6 லிட்டர் சேர்ந்து போகும். ஃப்ரண்ட்டில் பப்பரை போட்டிருக்கேன், 55 கிலோ வரும். வெயிட் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன், 55 கிலோ தான் வருது. அதில் அது போட்டுமே சுற்றுது இது. அதனால் வேணால் மறுபடியும் ஒரு 80 கிலோ 30 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். டயர் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகும். நியூ மாடல் வந்துருக்கு 2026 எல்லாமே லான்ச் இருக்குது. ஷட்டில் டிக்கெட் லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் எடுக்கிறப்ப இல்லை, நீங்கள் எடுத்துருந்தா அந்த கீர் போடுற வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் எங்கேயாவது அந்த மாதிரி வண்டி ஏரியாவில் பார்த்தா எல்லாம் போகிறோமே 2025 போகிற முடியும் போதும் 2020 பிறகு போதும் எல்லாம் 2024 மாடலே போகிற வெளியிட்டாங்க. நிறைய வண்டி 2024 எடுத்துருக்காங்க. உங்களுக்கு 25, 26 வந்து ஷட்டிலுக்கு புது வண்டி யாருமே எடுக்கலை எங்கள் ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் யாராவது அதை எடுத்தோம்னா அந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு ஒரே ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க வீடியோவை. பிரச்சனை இல்லை, நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
ஏரில் ஓட்டுவீங்கன்னு